அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2019 கேட்ட ஒரு கேள்வி தான். கொஷின் நம்பர் 22 பார்ட் பியோடைய கேள்வி தான் இது. என்ன கேள்வி அப்படின்றத பார்க்கலாம். கன்சிடர் ஏ சீக்வன்ஸ் ஏஎன். ஏஎன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஏஎன் ஈக்குவல் டு -1/n into 1/2 minus 1/n. அதே போல் bn என்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. bn equal to summation k equal to 1 to n a k for all n belongs to capital N. Then which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பார்த்தா லிமிட் n tends to infinity bn equal to 0. ஆப்ஷன் பி லிமிட் சுப்ரீமம் n tends to infinity bn greater than 1/2. ஆப்ஷன் சி லிமிட் இன்ஃபிமம் n tends to infinity bn less than -1/2 கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆப்ஷன் டி 0 less than or equal to லிமிட் இன்ஃபிமம் bn less than or equal to லிமிட் சுப்ரீமம் less than or equal to 1/2. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டார்டிங்கில் ஏஎன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்களே அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏஎன்ற டேர்மில் என்னுடைய வேல்யூ என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னுடைய வேல்யூ 1/1 நம்ம கொடுத்துட்டே வரும். 1 அப்படின்னு கொடுக்கும்பொழுது -1/2 + 1 கிடைக்குது. அதே போல் A2 A3 A4 A5 வரைக்கும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஎன். bn என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சம்மேஷன் k equal to 1 to n akன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்கும்போது k உடைய வேல்யூ 1ன்னு கிடைக்க போகுது. அப்போ b1 அப்படின்றது என்ன அப்படின்னா ஈக்குவல் டு a1. a1 வேல்யூ என்ன வந்திருக்கு 1 - 1/2. அதே போல் என்னுடைய வேல்யூ கொடுக்கும்போது 2ன்னு கொடுக்கும்போது a1 + a2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ a1 + a2 அப்படின்போது இந்த -1/2 + 1/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 - 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னுடைய வேல்யூ 3ன்னு கொடுக்கும்போது என்ன கிடைக்குன்னா a1 + a2 + a3ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். a1 + a2 a3. இப்போ இந்த 3 டேர்ம்ஸ்லேயும் பார்த்தோன்னா எது கேன்சல் ஆகிடும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆகிடும். 1 - 1/2. அடுத்த டேர்ம் 1/3. இந்த 3 டேர்ம் இங்கே சேர்த்து எழுதியிருக்கேன். இங்கேருந்து -1/2 தனியாக இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னுடைய வேல்யூ 4ன்னு கொடுக்கும்போது b4. இப்போ a 4 வரைக்கும் எழுதணும். அப்போ a4 வரைக்கும்னா 1 2 3 4 a1 + a2 + a3 + a4. இப்போ a4 வரைக்கும் அப்படின்னும் போது என்ன டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த 3 டேர்ம்ஸ் ப்ளஸ் a4 இந்த டேர்மு ப்ளஸ் a4. இதில் +1/2 -1/2 கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே -1/4 அங்கே எழுதிக்கலாம். அதே போல் b5க்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா b1லேருந்து b5 வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ bn டேர்ம்ஸ் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். b1 அப்படின்னும் போது என்ன கிடைக்குதுன்னா 1 - 1/2 கிடைக்குது. b2 அப்படின்னும் போது 1 - 1/2 சேம் டேர்ம் தான் கிடைக்குது. b3 அப்படின்னும் போது இங்கே ஒரு சீரீஸ் கிடச்சிருக்கு. 1 - 1/2 + 1/3 -1/2ன்றது இங்கே வெளியே இருக்குது. b4ம் அதே போல் பார்த்தோன்னா 1 - 1/2 + 1/3 -1/4. இப்போ b5 அப்படின்னு கிடைக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே b5ன்னு இருந்தால் இந்த டேர்ம் எது வரைக்கும் போகுதுன்னா ஆல்டர்னேட்டிவ் சைனில் 1/5 வரைக்கும் போகுது. கடைசியாக ஒரு -1/2 கிடைக்குது. b3யை கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன வருதுன்னா இங்கே 3ன்னு இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளில் 1/3 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஒரு -1/2 கிடைக்குது. b1 கன்சிடர் பண்ணும்போது b1 இருந்ததுன்னா 1 அந்த -1/2 தனியாக. அப்போது இந்த ஆட் நம்பர்லாம் கன்சிடர் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா n இஸ் ஆட். இஃப் nன்றது ஆட் ஆச்சுன்னா அந்த bn டேர்ம்ன்றது என்னென்னா அந்த சீரீஸ் ஆல்டர்னேட்டிவ் சைனில் அப்படியே போயிட்டே இருக்குது. எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 5னா 5 வரைக்கும் இருக்குது. 3னா 3 1னா 1
லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா ஒரு -1/2 இருக்குது. அப்போ இது ஜென்ரல் ஃபார்மாக என்ன எழுதலாம் அப்படின்னா என்னன்றது ஆடாக இருந்ததுன்னா 1/n வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் சைனில் போயிட்டே இருக்கும். இந்த கடைசியாக வந்து -1/2 கிடைக்கும். ஒருவேளை ஈவன் நம்பராக இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். B2 கன்சிடர் பண்ணும்போது என்ன வருதுன்னா 1 - 1/2. B4 கன்சிடர் பண்ணால் எது வரைக்கும் வருது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சைனில் வந்து 1/4 வருது. ஒருவேளை B6 நம்ம வந்து கன்சிடர் பண்ணால் அது எது வரைக்கும் போவோம் அப்படின்னா 1/6 வரைக்கும் வரும். ஸோ அப்போ n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னா என்னுடைய டேர்முக்கு தகுந்த மாதிரி போகுது. அதனால் ஜென்ரலாக நம்ம என்ன எழுதலாம் 1/n. அப்போ அந்த bn அப்படின்ற ஒரு சீக்வன்ஸு நம்ம வந்து n ஆடாக இருந்தால் என்ன டேர்ம்ஸ் வரும், n வந்து ஈவனாக இருந்தால் என்ன வரும் அப்படின்றத இங்கே நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு log ஆஃப் 1 + x உடைய ஃபார்முலா என்னன்றது நம்மளுக்கு தெரியும், அதை எழுதிட்டேன். இப்போ எக்ஸோடைய வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டா என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பவரில் இருக்கிறது எல்லாமே வந்து 1ன்னு தான் கொடுக்குறோம், அதனால் 1 - 1/2 அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ log 2 உடைய வேல்யூ வந்து 1 - 1/2 + 1/3 - 1/4 இந்த டேர்ம் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ n ஈவனாக இருந்ததுன்னா என்ன வரும்னா இந்த டேர்ம் வந்து எந்த ஃபார்முலாவை வந்து மென்ஷன் பண்ணுறதுன்னா லாகோடைய ஃபார்முலாவை தான் மென்ஷன் பண்ணுது. இருக்கா? log 2 உடைய ஃபார்முலா. மேலே இருக்கிற டேர்ம் அதாவது n ஆடாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா வரும்னா log 2 - 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதன்படி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா n ஆடாக இருந்ததுன்னா அந்த டேர்மில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா log 2 - 1/2 கிடைச்சிருக்கு. அதனுடைய வேல்யூ வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் 0.1931 கிடைக்குது. n ஈவனாக இருந்ததுன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி B2n அப்படின் போது log 2 கிடைக்குது. அந்த வேல்யூ என்னென்னா 0.6931. இது எல்லாமே எதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா n ஆடாக இருந்ததுன்னா என்ன டேர்ம் வந்திருக்கும், அதே போல் வந்து n வந்து ஈவனாக இருந்ததுன்னா என்ன வந்திருக்கும், அதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பிஎன்னுடைய வந்து லிமிட் இன்ஃபைமம் வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்கள் 0.1931. இது இன்ஃபைமம். இது லிமிட் சுப்ரீமம் வேல்யூ வந்து 0.6931. இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பிஎன்னுடைய மதிப்பு 0 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம பிஎன்னுடைய மதிப்பு வந்து எங்கேயுமே 0 கிடைக்கல. B1, 2, 3 எல்லாமே நம்ம பார்க்கும்போது பிஎன்னுடைய வேல்யூ எங்கேயுமே 0 வரல. ஸோ ஆப்ஷன் ஏன்றது ராங். லிமிட் சுப்ரீமோடைய வேல்யூ வந்து பிஎன் வந்து கிரேட்டர் தென் 1/2 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த 1/2னா என்ன வரும்னா 0.5 வரும். சரி, பிஎன்னுடைய வேல்யூ வந்து சுப்ரீமோடைய வேல்யூ வந்து 0.5, அதாவது 1/2 உடைய வேல்யூவை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து லிமிட் இன்ஃபைமம் வந்து பிஎன்னுடைய மதிப்பு லெஸ் தென் -1/2 கேட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு பிஎன்னுடைய வேல்யூ எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கும், நெகட்டிவ் வேல்யூவே எதுவுமே இல்லை. இன்ஃபைமம் வேல்யூவோடைய வந்து என்ன வந்திருக்குன்னா 0.1931 வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சியும் வந்து தவறான பதில் தான். நெக்ஸ்ட் வந்து லிமிட் வந்து இன்ஃபைமம் வந்து பிஎன் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை நம்ம பாருங்கள், சுப்ரீமோடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதோடைய மதிப்பு வந்து கிரேட்டர் தென் 1/2 தான். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் தவறான பதில். இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் வந்து பி தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்டு. பிஎன்னுடைய மதிப்பு எல்லாம் பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஆப்ஷன் சியும் தவறான பதில், ஆப்ஷன் டி தவறான பதில். ஸோ ஃபைனலி கரெக்டான ஆப்ஷன் பி. தேங்க்யூ.